மழைக்காலத்துல அதிகமா இருக்கிறது வந்து கொசு. அது ஏன் இந்த ப்ரீடிங் ஆஃப் கொசு வந்து இந்த சீசன்ல அதிகமா இருக்குன்னா, நீங்க இன்ஃபெக்ட் ஆயிருக்கீங்க, உங்களை ஒரு கொசு வந்து கடிக்குது, அந்த கொசு வந்து இன்ஃபெக்ட் ஆயிருது. அதுக்கப்புறம் அந்த இன்ஃபெக்ட் ஆன கொசு போய் இன்னொருத்தவங்களை கடிச்சதுன்னா அப்பதான் இந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். எண்டோதீலியம் சொல்லுவோம், பிளட் வெசலோட, அதாவது ரத்த குழாயோட லைனிங் வந்து எண்டோதீலியம், அதை பிரீச் பண்ணும், அதாவது உடைக்கும். எளிரில இருந்து ரத்த கசிவு ஏற்பட ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய ஒண்ணு. கண்ணுக்கு தெரியாமையே வாட் இஸ் த மேனேஜ்மெண்ட் ஃபார் டெங்கி? இந்த சீசன் வந்து மெயினாக ரெய்னி சீசன். ஸோ இந்த ரெய்னி சீசனில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னது? கொசுக்கடி. மழைக்காலத்தில் அதிகமாக இருக்கிறது வந்து கொசு. அது ஏன் இந்த ப்ரீடிங் ஆஃப் கொசு வந்து இந்த சீசனில் அதிகமாக இருக்குன்னா, ஓவர் ஹெட் டேங்க்ஸில் மூடாமல் விட்டாலோ, திறந்து கிடக்கிற டேங்க்ஸாலேயோ, இல்லை தண்ணி தேங்கி ஒரு இடத்துல கிடக்கிறதுனாலையோ, இல்லை குப்பை மேடுகள்லேருந்து பரவக்கூடிய கொசுவோ, இல்லை இந்த கொப்பரைன்னு சொல்லுவோம் இல்லையா, தேங்காய் மட்டை, கொப்பரை, அதில் வந்துட்டு கொசு நிறைய இருக்கிறதுனால இருந்து அங்கேருந்து ப்ரீடிங் ஆரம்பிக்குது. இந்த கொசுனால தான் வந்து டெங்கிங்கிற ஃபீவர் வருது. இது ஒரு வைரல் ஃபீவர், ஒரு ஃப்ளாவிவைரிடேங்கிற ஒரு வைரஸ் தாக்கக்கூடிய ஒரு ஃபீவர். இந்த டெங்கி ஃபீவர் வந்து பரவுமா, இது ஒரு தொற்று நோயா அப்படின்னு கேட்டால் கிடையாது. டெங்கு அந்த பேஷண்ட் பக்கத்தில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வருமானு கேட்டால் கிடையாது. அதாவது நீங்கள் இன்ஃபெக்ட் ஆயிருக்கீங்க, உங்களை ஒரு கொசு வந்து கடிக்குது, அந்த கொசு வந்து இன்ஃபெக்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த இன்ஃபெக்ட் ஆன கொசு போய் இன்னொருத்தவங்களை கடிச்சதுன்னா அப்பதான் இந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். திஸ் இஸ் ஹவு த சைக்கிள் இஸ். இப்படிதான் ஸ்ப்ரெட் ஆகுமே தவிர்த்து டைரக்ட் கான்டாக்ட் மூலமா ஸ்ப்ரெட் ஆகாது. ஒன்று முக்கியமாக இதில் வந்து சிம்டம் பார்த்தீங்கன்னா ஃபீவர், ஹை கிரேட் ஃபீவர். ஈவினிங் ஆனால் வந்து குளிர், நடுக்கம், அதெல்லாம் முக்கியமாக எல்லா ஜாயின்ஸும் பெயின் வரும். தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் பிரேக் போன் ஃபீவர். இன்னொன்று, இந்த டிசீஸை பொறுத்த வரைக்கும் இந்த வைரஸ் என்ன பண்ணுன்னா, நம்ம உடம்புல இருக்கிற பிளட் வெசல்ல எண்டோதீலியம் சொல்லுவோம், பிளட் வெசலோட, அதாவது ரத்த குழாயோட லைனிங் வந்து எண்டோதீலியம், அதை பிரீச் பண்ணும், அதாவது உடைக்கும். அப்போ உள்ள இருக்கிற பிளாஸ்மா வந்துட்டு வெளியே போகும், லீக்கேஜ் ஆஃப் பிளாஸ்மா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தட்டு அணுக்கள் சொல்ற பிளேட்லெட்டை வந்து பாதிக்கும். அதோட லெவல் கம்மியாகுது அப்படின்னா அப்போ என்ன ஆகும்? ப்ளீடிங் அதிகமாகும். ஸோ உங்களுக்கே தெரியாமல், கண்ணுக்கு தெரியாமல் ரத்த கசிவு ஏற்படும். அதுதான் இந்த டிசீஸோட ஹார்ஷ் ரியாலிட்டி. ஸோ அந்த ரத்த கசிவு ஏற்படும் போது அங்கங்கே பிளட் கம்மியாயிட்டே இருக்கும், உங்களோட ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாகும், ஹெமட்டோக்ரிட்னு சொல்லுவோம், அது அதிகமாகும். ஏன்னா இந்த பிளாஸ்மா லீக்கேஜ் இருக்கிறதுனால ஹெமட்டோக்ரிட் வேல்யூ, பிசிவி, பேக்ட் செல் வால்யூம் சொல்லுவோம், அது வந்து அதோட லெவல் அதிகமாகும். இதுல 3 ஸ்டேஜ் மாதிரி இருக்கும். என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஃபெப்ரவரி ஸ்டேட், அதாவது ஃபீவர் மட்டும் வர்றது. இதுல பாத்தீங்கன்னா பெருசா சளி அந்த மாதிரிலாம் இருக்காது, ஃபீவர் மட்டும் அதிகமா இருக்கும். ஹெட்ஏக் இருக்கும், சிவியர் ஹெட்ஏக் இருக்கும், தலை ரொம்ப வலிக்கும், ரெட்ரோஆர்பிட்டல் பெயின், அதாவது கண்ணுக்கு பின்னாடி இருந்து வலிக்கும்னு சொல்லுவாங்க, பின் மண்டை வலிக்கும், தலை அதிகமா வலிக்கும்னு சொல்லுவாங்க, அப்புறம் முட்டு வலி இருக்கும். இது இந்த ஃபீவர் ஸ்டேஜ். அதுக்கு அடுத்த இருக்க ஸ்டேஜ் வந்து கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அந்த ஸ்டேஜ்ல தான் ரொம்ப நீங்க கேர்ஃபுல்லா பேஷண்ட்டை மானிட்டர் பண்ணணும். ஏன் இந்த ஸ்டேஜ்ல தான் பேஷண்ட் ரிக்வெஸ்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன். ஃபீவர் ஸ்டேஜ்ல இருந்து இந்த ஸ்டேஜ் போயிட்டாங்கனாலே கண்டிப்பா அட்மிஷன் ரிக்வயர்மெண்ட் இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜ்ல வார்னிங் சைன்ஸ்ன்னு சொல்லுவோம். என்னன்னா, வயிறு வலி, அடி வயிறு வலி அதிகமா இருக்கும். அதே மாதிரி ரத்த கசிவு ஏற்படும் சொன்னேன் இல்லையா? ஸோ அதே மாதிரி அது என்ன ஆகும்னா, உடம்புல குட்டி குட்டியா வந்துட்டு பெட்டிஷியே பேச்சஸ், அதாவது ரத்த கசிவு ஸ்கின்ல வந்து தெரிய ஆரம்பிக்கும். அங்க எளிரில இருந்து ரத்த கசிவு ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய ஒன்று. கண்ணுக்கு தெரியாமையே உங்களுக்கு உங்களோட ஃபுட் பைப்பில் வந்துட்டு ரத்த கசிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்களோட மோஷன் வந்து கருப்பாக போகும், மெலினான்னு சொல்லுவோம். இதில் லிவர் பாதிப்பும் இருக்கும். ஸோ அதனால உங்களோட லிவர் என்சைம்ஸ் எல்லாமே வந்து அதிகமாகும் அண்ட் ஜாண்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பும் அதிகம். லாஸ்ட் வந்து ரிகவரி ஃபேஸ். இந்த கட்டத்தை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி இதை தாண்டிட்டீங்க அப்படின்னா ரிகவரி ஃபேஸில் வந்துட்டு ஃபீவர், மயால்ஜியா, பாடி பெயின் மட்டும் இருக்கும். அண்ட் தென் ரிகவரி கொஞ்சம் பெட்டராக இருக்கும் வித் பெட்டர் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட். ஸோ வாட் இஸ் த மேனேஜ்மெண்ட் ஃபார் டெங்கி அப்படின்னா, இட் இஸ் கம்ப்ளீட்லி ஹைட்ரேஷன், ரீஹைட்ரேஷன். ஸோ இதுக்கான ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. உங்களை ஹைட்ரேட் பண்ணணும், நிறைய தண்ணி குடிக்கணும், அண்ட் ஃப்ளூயிட்ஸாக எடுத்துக்கணும், இளநியோ ஜூஸோ ஏதோ ஒரு மூலயமா, சோர்ஸ் மூலயமா யூ ஹேவ் டு ரீஹைட்ரேட் யோர் செல்ஃப். அண்ட் அலாங் வித் தட் கொஞ்சம் மெடிக்கல் சப்போர்ட்டும் தேவைப்படும், which you need to seek from the hospital when you have a shift from this febrile phase to critical phase that you can't analyze obviously. So once நீங்க டெங்கு பாசிட்டிவ் அப்படிங்கிற டெஸ்ட் வந்துச்சு அப்படின்னாலே it's better to get admitted rather than treat yourself at home.